நாம் பாட அனுபவிக்கிறோம். கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டும். சிலுவை தூக்கி கொண்டு நடக்கணும்னா அவரை ஃபாலோ பண்ணணும். அவரை மாதிரி யாரும் உபத்திரப்பட முடியாது. தாடி பீத்தார்கள், காரி முகிழ்ந்தார்கள், அறைந்தார்கள், கொட்டினார்கள், காயப்படுத்தினார்கள். இப்போ யார் உன்னை அடிச்சது சொல்லு. அவட வஸ்திரத்தை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்ப நீ இறங்கி வா, நீ மேசியான இறங்கி வா. எலியாவை கூப்பிடுறியா, எரேமியாவை கூப்பிடுறியா, யாரை கூப்பிடுற? அப்படி இயேசுவை அவ்வளவு சொல்லும் போது கூட அவர் சொல்ற வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உள்ளம், எப்படிப்பட்ட மனம், எப்படிப்பட்ட கடவுளுடைய தன்மை. இப்ப நம்மளுக்கு அந்த தன்மை வர வேணாமா? அல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரோம். நம்முடைய சுயம் போகணும், நம்முடைய கோபம் போகணும், நம்முடைய ஆசை போகணும், நம்முடைய விருப்பம் போகணும், நம்முடைய காரியம் எல்லாம் போய் இயேசுடைய சாயலுக்கு நம்ம மாற வேண்டும். தலைக்கேற்ற சரீரமா இருக்கணும். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு ஜாயின் பண்ணும் போது அது கரெக்டா ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா அது அலங்கோலமா இருக்கும். பூமி அலங்கோலமா இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, ஒழுங்கில்லாமல் இருந்தது. அதை ஒழுங்குபடுத்தினார் ஆண்டவர். அப்ப இயேசு தலையா இருக்கிறார், நாம் சரீரமா இருக்கிறோம். அவர் மனவாளனா இருக்கிறார், நாம் மனவாட்டியா இருக்கிறோம். அப்ப தலைக்கு ஏற்ற சரீரத்தை ஜாயின் பண்ணாதான் அது பார்க்க நல்லா இருக்கும். அப்ப அவர் ஒரு தலையா இருக்கிறார், சபைக்கு தலை இயேசுவா இருக்கிறார். அந்த தலைக்கு ஏற்ற சரீரமாய் நம்மை மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். அந்த குணம், அவருடைய அந்த சுபாவம் போல நம்மை மாற்ற முடியாது. அதனால தான் பாடல் கூட பாரு, இயேசுவே உம்மை போல ஆக வாஞ்சிக்குதே இனி இருதயம், நாத்துமா வாஞ்சிக்குது. ஏன்னா அவரை போல மாறணும். அவரை போல யாருமே மாற முடியாது. அல்லேலூயா. அவரை போல யாருமே மாற முடியாது. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம், அங்கேயே போட்டுக்கலாம், தாடியை வச்சுக்கலாம், எதாவது பண்ணிக்கிட்டு ஏதாவது இயேசுவை போல காட்சி அளிக்கலாம். அதை மாதிரி இயேசுவை மாற சொல்லலை. அல்லேலூயா. இயேசுவை போல மாறுதுன்றது வெறும் ட்ரெஸ்ஸை மாற்றுறது இல்லைங்க. ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட்டை போகிறதில்ல, இல்லை கலர் போகிறதில்ல, இல்லை வேற மாதிரி ஒரு பொசிஷன். மாறுதுன்றது ட்ரெஸ் இல்லை, மாறுதுன்றது உள்ளம். அல்லேலூயா. உள்ளத்தில் நடக்கிற காரியம். வெளியில் எல்லாத்தையும் மாற்றிட்டு, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு, உள்ளத்தில் ஒரு பெரிய வேற மாதிரி இருந்தா, வேற ஒரு சுபாவம் இருந்தால் அது பிரயோஜனமே இல்லை. வெளி தோற்றத்தை மாற்றுறதில்லை, உள்ளான மனுஷன், இந்த இன்னர் மேன், உள்ளான மனுஷனை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ சவுலாக இருக்கும்போது அவருக்கு தெரியல இவர் யார் என்று. அப்புறம் மாறினார். அப்போ அறியாமையினால்தான் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, இவரை சிலுவையில்